அந்த ஆஞ்சநேயரை கடலால் தான் வன்னிய கல்யாணி மரத்தை காண முடியும், கொண்டு வர முடியும். சரி, நீ புறப்பட, நான் பார்த்து இங்க வர வன்னிய கரிகாலி மரத்தை கொண்டு செல்ல வந்திருக்கிறேன். அப்படியா? வன்னிய கரிகாலி மரத்தை கொண்டு செல்ல வந்திருக்கையா? அதற்கான 2 நாள் வாய்ப்புள்ள காவல் இருக்கு. உனக்கு வழிவிட முடியாது. எனக்கு வழிவிட முடியுமா? முடியாது. முடியாது. அப்படி என்றால் சமரிக்கா எடுவார் தொழுவ வாழப்பட்ட சமரிக்கா. அப்படியா? ஓடி வந்தவன் இவன் ஓடி வந்து வன்னிய மரம் வேணுமென்று கேட்கிறான். கேட்பது உண்மைதான். எதற்காக தெரியுமா? நான் தான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அப்படியா? ஆமா. கள்ளிக்காட்டை சேர்ந்தவன். கள்ளிக்காட்டை சேர்ந்தவனா? ஆமா. எதற்காக வந்திருக்கான்? எனக்கு ஆலயத்தை அமைத்து அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அந்த மரத்தை கொண்டு போக தான் வந்திருக்கிறேன். நீ வருத்தவழியே நான் வழிபடுகிறேன். ஆகட்டும். என்னை வணித்தவர்கள் வீர ஆசிரியர் வீர பொருந்தவர் வேகம் பொறுத்தவர். ஆனால் உலகத்தில் சமருக்கு வந்து விட்டேன். என்னை மன்னித்தவர்கள். அப்படியாகட்டும். அம்மா, 2வது வாய்ப்படை கடந்து விட்டேன். 3வது வாய்ப்படை உனக்கு என்ன ஆபத்து நேர்ந்தாலும் சரி, அந்த இடத்திற்கு எத்தனை வரை கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். ஏனம்மா? ஏனென்றால் அவன் வரப்பெற்ற வல்லவசாமி. அந்த முதல்வர்கள் இருக்கிறது. நான் வந்தேன் என்றால் அது என்னை கட்டுவிடும். அப்படியா? சரி, நான் பார்த்து புறப்படு. அதை கடந்தால்தான் வன்னிய கரிகாலி மரத்தை எடுக்க முடியும். சரி, நான் பார்த்து எல்லாரும் கால் புரியுறாங்க. நல்லபடியா மகளுக்கு நான் குடிக்கிறது தெரிஞ்சானு சாவச்சு போட்டுருவான். அதுதான் நான் மரியாதை பாட்டில் வாங்கினா, பாட்டில் வாங்கினா கலர் வந்து ஆரஞ்சு கலரா இருக்குது. அது ஒண்ணு பாத்துச்சுன்னு வச்சுக்கோ, பிரச்சனை கொண்டா போட்டு விடாண்ணா. அதுதான் நான் என்ன பண்ணேன், போனா போட்டுன்னு காசுல லெமன் பக்காடி. லெமன் பக்காடி ஒயிட் கலர்ல ரொம்ப சரகு. அதுலடா சரகுது வெள்ளை கலர்ல இருக்கும். ஏன் முன்னாடி செம்மையா இருக்கியா? அது லெமன் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே கலந்து ஏற்பாடு பண்ணிட்டேன். நல்லா வேறுமா ஓலியா கட்டிங்க போட்டாலே சரியா போச்சு. என் பொண்ணு வார்த்தைக்குள்ள தெரிஞ்சு போனோம். கம்முன்னு நான் பாத்துக்கிறேன். சரி, வாங்கிட்டு வந்து கண்டு ரெடியா வச்சுட்டு நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. சர்வ ஜாகத்தை காவல் புரியுறாங்க. நம்ம நல்லா இருக்கிறமா ஒண்ணும் இல்ல. இந்த ஒண்ணுல மட்டும் என் பொண்டாட்டி எவ்வளவு பொறுப்பா இருப்பாங்க. அதான் காட்டா இருக்கும். ஏன்னா பொம்பளை அந்த மாதிரி தான் இருக்கணும். பொம்பளையா எப்படி ஆம்பியா குடிக்கும் போது உட்காந்து பக்கத்துல குடிக்கணும். அப்படிதான் குடும்பம். எனக்கும் என் மனைவிக்கும் மதம் இருந்தது வழக்கம். ஏன் தெரியுமா? இந்த வன்னிய கருங்காலி மரம் என் இல்லத்தில் இருக்கும் வரை என்னை இந்த உலகத்தில் ஒருவனும் அளிக்க முடியாது. ஆகையால் மகள் வருவதற்கு முன்னதாக மதம் இருந்து வேண்டும். மதம் இருந்தவருக்கு முன்னதாக காவல் வைத்தது யார்? கோபரா.
தப்பிக்கவே முடியாது. இந்த பூத தாண்டி தப்பிக்கவே முடியாது. கேட்டா அது எப்படி போதும் இதுதான் தப்பிச்சோட சற்று நேரம் நானும் என் மனைவியும் தோழனும் சேர்ந்து மது இருந்து போறோம். நாங்க சரகடி போறோம். சொல்லு அதான் ஆளுங்களுக்கு கொடுக்கலையா? அதுவும் குடிச்சுதான் அது அம்மா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையால் இந்த வண்டியை கால் வரத்திற்கு யாதொரு நேராமல் கால் புரிய வேண்டாம். மக வந்தா உயிரை போயிடும். சாப்பிடா மூந்துக்கா கட்டி கட்டியும் போட அப்பதான் கரெக்டா இருக்கும். பாத்து அப்புறம் எலுமிச்சை ஜூஸ் எலுமிச்சை லெமன் பாக்காது அதுதான் குடி 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 அதான் அதான் சூப்பர் மொண்டாட்டினா மொண்டாட்டிக்கா உஷாரா இருக்கணும். காவல் புரியணும்னா என்ன ஓய் சருகா மொத்த காவல் புரியும் முதல்ல ஊத்துறேன் ஒரு ஓய் போதான் கம்முன்னு இருக்கு உங்களுக்குலாம் கிடையாது எங்களுக்கு பார்த்தா இருக்கு கம்மு ஆனால் இன்னும் ஒரு ரவுண்ட் அடி ஏய் கம்முன்னு சா வச்சிருவேன் எங்களுக்கே பத்தாதுன்னு சொல்கிறேன் நீ வர கேட்டு இருக்கிறீங்க ஆண்டவரெல்லாம் பார்க்க மாட்டோம் உங்களை தூக்கி போட்டு நிறுத்திடுவேன். வேற கொடுக்கல பாதுகாக்க முடியல. சாப்பிட்றா கட்டி போச்சாடா போடு 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 பிஸ்கட் பாக்கெட் துண்ணு துண்ணு எனர்ஜா நாம் இருப்பதே மனமகிழ்ச்சி ஒரு நாள் தான். ஏனென்றால் வன்னிய மரம் யாரு ஆத்தி ஆத்தி கம்யூனிட்டி
காலை தூக்கி போட தேவையா பையன் காலை மேல போடாதடா நான் 10 நிமிஷம் கம்மன் நான் மண்டாடி அங்க மீன் நடக்குதுடா கம்மன் பாடிச்சு வண்டி மாதிரி நல்லா தான் இருக்குது கம்மன் பொண்ணுலாம் வரமாட்டான் மூஞ்சில பார்த்தா கால போகணும்டாப்பா மூன்றாவது வாயற்படியில் என்னுடைய தந்தை பார்த்தாயா என்னுடைய தாயை பார்த்தாயா ஆமா என் தந்தை குடிக்கவே மாட்டாரு என்ன இது இன்று போதையாக இருக்கிறாரு வண்டி மரம் ஏய் பூதகானங்குதுடா நம்ம மக்களை கம்மனு வா கம்மனி தேவடா கம்மனி வா 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 நீ கம்மனி ராணி போதையாரி போச்சா கம்மனு படாண்டி என் பொண்ணு அண்ணாச்சி வந்தாலும் வச்சிருவாடா இல வச்சு வர மாட்டாடா எனக்கு தெரியும்டா டே கம்மனுடா ஏண்டா வண்டி மரம் முன்னாடி எங்கடா முன்னாடி என் பக்கத்துல பாத்துக்கடா வண்டி மரம் என்னங்க இந்த வாயிற்படியை கடந்தால் தான் வன்னி மரத்தை கொண்டு செல்ல முடியும் காலத்தில வண்டி மரம் என்னங்க அங்கே இருக்கு ஐயா இங்கு பார்த்தாயா வாயிற்படியில் தான் இருக்கிறது வன்னிய மரம் கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா அனைவருமே மதுபானத்தை அறுத்து விட்டு இருக்கிறார்கள் நம்ம ஆட்ட முடியாது அதிக முடியாது மத்த ஊரு ரவுடி மத்த காலை மேல போடாதா நீங்க மேல பண்ணா முன்னாடி மேல போடுவேன் நான் தான் முன்னாடி மாமாடு கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா ஆமா மடல சாத்திர
மாதிரி அது அப்படித்தாண்டா கடுக்கு கடு தந்துக்கிச்சுடா தாப்பால் கிடையாதுடா கடு பாடிச்சுன்றாடா கண்ணாடி பாருங்க முகத்தை கண்ணால மூஞ்ச பாடுறா சொல்றாத மூஞ்சி நல்லா இருக்குதுங்க இப்ப என்ன சினிமால கூட ஆடாடே என்ன அழகாகருன்னு சினிமால கூட யோகி பாபு வர்றாரு பாரு அவரு கூட செக்ரட்டரி வந்து நீ வந்துட்டு படம் நடிக்க வந்துட்டு கூட ஆடா எனக்கு தான் ஆட்டம் வச்சு நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன் திட்டமா கொடுத்தா தான்றா அவன் குடிச்சுட்டா வாங்கிடுறா பாருங்க மாசமா உச்சாரு நம்மள இப்படியே போய் மடிப்பாக்க போய் ஏறி விளையாடிட்டு போலாம் ஐயோ நீங்க அங்க பணமார காலி போறவே தெய்வம் வந்து சத்தியம் உங்க நான் என்னத்துக்குறான் உங்களை ஒரு கேள்வி செட்டு பண்ணி விடுறேன் சூப்பர் நீ தான் பக்கத்துல நம்ம சரடி போலாமா உள்ள போலாம் என் பொண்ணு வரலாம் பாருங்க ஒண்ணும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது வன்னி மரம் உச்சாரு பூதங்கணம் நிக்கிறாங்களா அவங்க 2 பேரும் பாத்துக்குவாங்க வன்னி மரம் ரத்தமா வச்சு ஆட்ட போட்டு மணி மரம் போச்சு எத்தி பண்ணி ஒரு படி ரத்தம் உங்கள எவ்வளவு மந்திர சக்தியை பயன்படுத்த வன்னிய மரத்து காலா வச்சு உங்களுக்கு தேவை உதிரமெல்லாம் கொடுத்துங்கிறேன் ஒரு ஆடா 2 ஆடா 18 ஆடு காவல் போனா பண்ணி மாத்த காணமாயா நீதானா கெடுத்து வேற சரக்கு வாங்கி அது லெமன் படையாக ஏற்றுக்குது அப்படி என்றால் இந்த வன்னிய மரம் இங்க களவாடு இருக்கிறார் யாரோ நம் சக்தியை மீறி வந்திருக்கிறார்கள் அவன் யார் இந்த கோட்டையை தாண்டி சென்றிருக்க முடியாது உரைப்படே கரையாளி மரத்தை கொண்டு வந்து விட்டோம். தந்தை உன் தாய் அனைவரும் மதர்ந்து விட்டு மது போதையில் இருந்தார்கள். அதை தாத்தா கொண்டு எப்படியோ ஒன்று கொண்டு வந்து விட்டோம். இப்போதான் புறப்பட வேண்டும்.